நீ குளிக்காதவன்டா, நீ வேற ஒண்ணும் வேணாம், குளிக்க மாட்டான். இவன் மேல வேற நாத்தம் பொறுக்க முடியாம மாட்டு ஓடிட்டான். ரெண்டாவது கொண்டாட்டி ஏதோ கூட்டான்டான்னு வச்சுக்கோ, இதுங்களுக்கு அந்த சலுகை போயிடும். அதுக்குதான் பிக்பாங்க. அவன் எங்க திணிப்பான், என்னடா அதெல்லாம் கிடையாது. மத்திய மந்திரி பார்த்து நாவடக்கம் தேவை. நம்ம ஊர்ல எல்லா மொழியும் படிக்கிறவங்க இருக்கான், பன்மொழி புலவர்கள். ஆனால் இந்த மொழியை படித்தால் தோஷம் வருது, தீட்டு வருது, தீமை வருது. இங்கிலீஷ் படிச்சா ரைட்டா போறான், ஹிந்தி படிச்சா டவுன்ல போயிடும். என்ன சொல்றான், நீ என்னதான் ஹிந்தி படிங்க, அவனால நம்மளால பேச முடியாது. எனக்கு கூட தெலுங்கு பேச தெரியும், அவங்க மாதிரி பேச தெரியாது. அவ்வளவுதான் பேசலாம், ஆனால் அவங்கள பேச முடியாது. அதனால என்ன சொன்னாங்க, ஆரம்பத்திலே ஹிந்தி மொழி கொண்டான். அது வந்ததுன்னா ஒண்ணு வச்சுக்கோ, வீட்டுல மனைவியோட ஒருத்தர் இருக்கான், குழந்தை குட்டி இருக்கு, ஒரு சரக்கு தள்ளின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோ, தள்ளின்னு வந்துட்டான்னு ரெண்டாவது கொண்டாட்டி ஏதோ கூட்டான்டான்னு வச்சுக்கோ, இதுங்களுக்கு அந்த சலுகை போயிடும். அதுக்குதான் பிக்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணா, நம்ம தலையில கட்ட பார்த்தான். அவங்க என்ன சொன்னா முடியாதுன்னு. அப்போ அண்ணா இருந்தார், வேகமா எதிர்த்தார். அப்போ ஒரு இன்றைக்கு இருப்பதை போல ஒரு மும்முனை போராட்டம் என்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது. ராஜாஜி இருக்கும் போது மும்முனை போராட்டம் எதுக்காக நடந்தது, இந்தியை எதிர்த்து 1, தேவிகுளம் பெருமேடு சேலம் 2, ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தார். இந்த 3 எதிர்த்து ஒரு போராட்டம், மும்முனை போராட்டம் நடத்தினார்கள். அதுதான் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. அது மாதிரி இப்போ ஒரு மும்முனை போராட்டம் என்ன, இந்தி திணிக்கிறது 1, இன்னொன்னு மத்திய மாநில சர்க்காருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது 2, 3வது அதாவது சென்சஸ் பிரகாரம் எம்பி தொகுதி பிரிக்கிறது. இந்த 3க்கும் ஆக மும்முனை போராட்டத்தை அண்ணா காலத்தை நடத்தியவர் அண்ணா, நம்முடைய காலத்தை நடத்துகிறவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, அண்ணா பெரிய ஆளு, பெரிய ஜீனியஸ், அதனால முடியல, அப்படி பேசி பார்ப்பணும். அதாவது இந்திய கொண்டாந்து விடுவானுங்க, நம்ம யாரெல்லாம் விடுறோம்னா சும்மா விட்டாராம். இந்த திருவிழாவில் திருவிழா விழிச்சிடுவான், அந்த மாதிரி செருப்பால் அடிக்கிறா சாரி எப்பாடிவான். அந்த மாதிரி அவன் இந்திய திணிப்பான், என்னடா அதெல்லாம் கிடையாது. இப்படியே பண்ணா அவங்க அண்ணா இறந்ததும் ஒரு பெரிய பலமத்து, எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அண்ணா. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர் மாதிரி படிச்சு வரல, எஸ்எல்சி இந்தியா மாற்றான்னு இந்திய திணிக்க ஆரம்பிச்சான். அவரை விட இவர் வேகமா இருந்தார், அதனால திணிக்க முடியல. கலைஞர் இறந்த உடனே பார்த்தா, கலைஞராவது பெரிய ஆளு, பெரிய அது அறிஞர் சொல்றாங்க. இப்ப அவர் பையன் சோட்டா பாய் இப்ப திணிக்கிறான்னு பார்த்தா, இது யாருக்கு பிறந்த மகன், கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த மகன். அவரை விட வேகம், அவரை விட வேகம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பார்க்கல, இதுவரையில் திமுகவில் எந்த முதலமைச்சரும் எந்த மந்திரி சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பார்க்கல. மத்திய மந்திரி பார்த்து நாவடக்கம் தேவை. ஏன் வேண்டா சொல்லுவான், அது கலைஞர் கருணாநிதி மகன் வேண்டா சொல்லுவான். நாவடக்கம் தேவை. அவன் நம்மளை காட்டி மிராண்டிட்டான். நார்த் இந்தியா பார்த்து நம்மளே காட்டு மிராண்டுறது. நாகரிகத்தில் உச்சியில் இருக்கிற நாம எலி மயிலினால் ஆடை நெய்து கிரேக்கத்துக்கும் புத்தகத்துக்கும் சாபகத்துக்கும் அனுப்பியவர். எங்கள் மன்னர்கள் கடல் கடந்து போனவர்கள், வியட்நாம் வரையில் கொடி போட்டவன் நாம். அகம் புறம் அகப்பாடு காட்டு கலிங்கத்து பரணி படித்தவர்கள், தொல்காப்பியம் படித்தவர்கள், இலக்கியம் படித்தவர்கள், நாகரிகம் படித்தவர்கள், நீராடுதலே செய்தவர்கள், குடிப்பதிகள். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து காட்டு பராண்டிடுறான் ஒரு மந்திரி. நீ குளிக்காதவன்டா, நீ வேற ஒன்றும் வேணாம், குளிக்க மாட்டான். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சிபிசி கதை சொல்லுவார். ஒருத்தர் ஒரு மாடை கட்டிட்டான் ஒரு இடத்துல ஆணி அடிச்சு, இந்த மாட்டை போய் எவனா தொட்டுட்டு வாடா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா, அட மாடு தோட்டுறதான்னு ஒருத்தன் போனானா, கொஞ்சம் தூரம் திரும்பி ஓடி வந்துட்டானா. ஏன்னா என்னால முடியாது சார், என்னை விட்டுருக்கோன்னா 2-3 பேர் போயிட்டு வந்தானா. அப்போ ஒரு நார்த் இந்தியன் வந்தானா, அவன் வந்து நீ தொட்டுட்டு வாடான்னா, இவன் அந்த மாட்டுக்கிட்ட போன மாடு அறுத்துக்கிட்டு ஓடி வச்சான். என்னடா விவகாரம்னா, அந்த மாடுக்கு புண்ணு வந்து அவ்வளவு நாத்தம், நம்ம மாடு அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது ஓடியான்ட்டான். இவன் மேல நாத்தம் பொறுக்க முடியாம மாட்டு ஓடிட்டான். இதெல்லாம் அந்த காலத்துல அந்த சிபிசி சொல்றது, அவர் கதைகள்லாம். அதனால அப்படிப்பட்டவங்க நீங்க. அவன் வந்து நம்மளை பார்த்து காட்டு பேராட்டின்னு சொல்றான். உங்ககிட்ட என்னடா இலக்கியம் இருக்கு, என்கிட்ட 10 பாட்டு 8 தொகை கிட்ட, நீ காட்டு மிராண்டி தானே. அண்ணா சொன்னாரு, உங்ககிட்ட இருக்குது 2 புக்கு, ஒன்று இந்த இந்திய புக்கு ஒன்று வச்சிருக்க,
டெலிபோன் டைரக்டர், ரயில்வே கைடு, இது ரெண்டு தவிர என்ன வச்சிருக்கிறேன் கேட்டாங்க. ஆகியனால அதான் கேட்ட உடனே நான் பத்திரிக்கை பார்த்த உடனே பார்த்தேன், படித்தேன். சபாஷ் தம்பி, சீஃப் மினிஸ்டர் எனக்கு தெரியும். நான் அண்ணாவோடு மிக நெருக்கமாக பழகிறேன். பல பிறர்கள் இந்திய போராட்டமெல்லாம் அவரோடு இருந்து பழக்கப்பட்டவன். கலைஞரோடு 53 ஆண்டு காலம் அவர் மடியிலேயே வளர்ந்தவன் பாபுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். அவரிடத்தில் உறிஞ்சி அவருடைய தத்துவங்களை வழிவகிக்கிறவன். பார்த்த உடனே சொல்லுவேன் நான், இது தேரும் தேராதுன்னு. ஏன்னா அவர்கள் கணக்கு அதெல்லாம், அவர் கணக்கு அதெல்லாம். அப்பேற்பட்ட தலைவர், அவர் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய தலைவர், ஒரு உதாரணம் சொல்றேன் கலைஞரை, எவ்வளவு பெரிய தலைவர் சொல்றதுக்கு. ஒரு நாள் கலைநல்லூர்ல சிகாமணின்னு ஒரு ஆள் இருந்தான், ரொம்ப கட்சிக்கார பழைய ஆள். நானும் தலைவரும் ஆபீஸுக்கு போறோம், 2 பேர். அன்னைக்கு டல்லா இருந்தான் தலைவர். போகும்போதுன்னு அவன் வந்து என்னன்னு கேட்டாரு. பல ஓன அழுதுகிட்டு யார் மேலே குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னவோ ஒரு மூடில் இருந்தார் தலைவர். பேசுவா, நீ பெரியவனா, உன்னை பற்றி தெரியப்படா அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படி சொல்ல மாட்டாரு, எல்லாம் தலைவரும் சொல்லிட்டாரு. அவன் போயிட்டு அழுதுகிட்டேன். இப்படியே உட்காந்துருந்தாரு, எங்களோட பேசுறேன். தலைமுருகன், நான் அவனை ரொம்ப திட்டணும் சொன்னார். நான் அவளை திட்டிருப்பீங்க கிண்டல்லாம் பண்ணுகிறேன். அவன் இங்கே வெளியே போய் கூப்பிட்டாரு. அவன் முன்னாடி எங்கே போய்ப்பான் தெரியுங்களா, நீ திட்டுக்காங்க கூப்பிட்டான்னு சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் போய் பார்த்தேன், அழுதுக்கு இருந்தான். சாமி வாயா திட்டினான். ஐயோ நம்ம தலைவர் தானே திட்டினாரு, அடிக்கல் இல்லை, திட்டு வழி பரவாயில்லவா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். நண்பர்களே, எப்பேற்பட்ட தலைவன், எத்தனை கிடங்கள் சொல்ற தலைவன் சொன்னாரு. சிகாமணி, நான் என்னமோ கோபத்தில் பேசிட்டா, என்னை மன்னிச்சுடுப்பான்னு கேட்டார். என்னை மன்னிச்சுடுவான்னு கேட்டார். நான் அழுதுட்டேன் ஒரு தொண்டை நிலத்தில். அதே மாதிரி டிஆர் பாலுகிட்ட கேட்டார். அப்பேற்பட்ட தலைவர். எனவே எனக்கு அந்த தெரியும், நான் தளபதியோட மந்திரியா இருக்கிறேன் அல்ல. நான் அந்த வீட்டுக்கு 60 போகும்போது சின்ன பிள்ளை இவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் தோளுக்கு வந்து தோழனாகி தலைக்கு மேலே எனக்கு வளர்ந்து இன்னைக்கு தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க அப்பா இருந்தால் எப்படி ஒவ்வொரு செய்கையையும் உன்னிப்பாக தளபதி கவனிப்பாரோ அப்படி நான் கவனித்து பார்க்கிறேன். அண்ணாவினுடைய பொறுமை வீரமும் கலைஞருடைய வீரமும் அண்ணாவின் அறிவும் சேர்ந்து இன்றைக்கு திகழ்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய தலைவர் என்று இந்தியாவில் நிற்கப் போகிறவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு வலைய வீசத்துல பார்க்கிறேன். தலைவராவது 10 தினம் டெல்லிக்கு போய் அதுக்கப்புறம் அகில இந்திய தலைவரானார். இவர் 2 பேரும் தான் போயிருக்கார். ஆனால் இந்தியா இவருக்கு என்ன சுற்றிக்கிறது. இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு பல பேர், அந்த மாநிலத்துக்கு போய் இந்த மாநிலத்துக்கு போன்னு எல்லாரும் பார்த்துட்டு வான்னு வலையை வீசிட்டார். திமிங்கலங்கள்ல வேறாதே கிடைச்சிடும். அதனால ஒரு நிதானி பண்றாரு வேகத்தை. இந்திய எதிர்க்கிறது அதே நேரத்தில் அது மட்டும் சொல்றான். ஆந்திரா வருவான், இந்திக்கு அவ்வளோ தாழ மாட்டான். அடுத்த இருக்கிறவன் எப்படி பிடிக்கிறது? மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கிறது. அடுத்த இருக்கிறவன் என்ன பண்றது? நம்மள அதில் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த எம்பி தேர்தலில் நம்மளை பார்த்து என்ன சொன்னா, நீங்கள் தான் அறிவு உள்ளவர்கள், உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு, நீங்கள் ஜனத்தொகை அதிகமாக போயிடுச்சு, குழந்தைய பெற்றுக்காதீங்க. நமக்கு தான் பாருங்க இவன். அதுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு ஒருவர், பன்னிக்குட்டி போடுற மாதிரி 10 போட்டுருக்காங்க. இவன் நாம் இருவர் நமக்கு எது வேணாம். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு எது ஒருவர். அதுக்கப்புறம் சொல்கிறான் கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு ஒன்றும் வேணாம். நேற்று ஒரு கல்யாணம் சொல்கிறாங்க, என்ன ஒரு 4 வருஷத்துக்கு வேணாம். அதையிலானது அவன் தான் இப்போ ஆள் இல்லைன்னு எப்படி சேர்த்து குறைக்கிறான். இப்போ வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அதை செய்திருக்கான். ஆகியனால நம்ம மாநிலம் மாதிரி தவறான மாநிலம் இருந்தது, அவன் எல்லாம் எடுத்துட்டார். இந்திக்கு பேசுறதுக்கு எடுத்துக்கிட்டார். மத்திய சர்க்கார் பணம் கொடுக்க மாட்டேன் நல்லா எடுத்துக்கிட்டார். அகில இந்தியாவில் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக உருவாவதற்கான காரணத்தை அந்த